ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்து விடுவோம். புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சுக்கிரன் என்ற கிரகம் கன்னி ராசியில் நீசம் பெற போகிறார். இருந்தாலும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது. சனி வக்ரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார். ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 17th அக்டோபர், அதாவது ஐப்பசி மாசம், இந்த சூரியன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலா ராசியில் நீசமடைய போகிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில், அதாவது 28 அக்டோபர், செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பெற இருக்கிறார். தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கடகராசி, அதாவது குரு எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார். இப்ப நிறைய டிரான்சிஷன்ஸ், நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது. இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா? சுக்கிரன் நீசம், புதன் செவ்வாய் சேர்க்கை, குரு வக்ரம், சூரியன் நீசம், சனி என்ற கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வை, இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தரப்போகிறது? கும்ப ராசிக்கு நான் பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து வழக்கமா நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு குதூகலத்தை, ஒரு குஷியை, ஒரு உல்லாசத்தை, ஒரு லக்ஸரியை, ஒரு ஃபேண்டசியை, ஒரு இளமை மாறாத தோற்றத்தை, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு மாசம் கிடைக்கும். அந்த ஒரு மாசம் கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பும் சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து நீர்த்து போய் புஷ்ஷுன்னு போச்சு, பலூன்ல காத்து போச்சு, பல்புல கரண்ட் போச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் எனக்கு வர வேண்டியது ஒண்ணுமே இல்லையே பிரதர்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சுக்கிரன் நீசமடைய போகிறது 8ஆம் வீட்டில். ஆனாலும் அந்த 8ஆம் வீட்டின் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு திரிகோண பலம் அப்படிங்கிறதுனால இது நீசபங்க ராஜயோகமாக வருகிறது. இப்ப இவ்வளவு நாள் சுக்கிரன் வந்து ராசியை பார்த்து ஒண்ணுமே பண்ணல. ஆனா இப்ப என்ன பண்ண போகிறாருன்னா, சுக்கிரன் ராசியாதிபதியை பார்க்க போகிறார். ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். இப்போ உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்க வேண்டிய அந்த லக்ஸரியை, அந்த குஷியை, அந்த உல்லாசத்தை வயதை அனுசரித்து, அது வயதான நபர்களாக இருந்தால் ஒரு நல்ல கம்ஃபர்ட், லக்ஸரி, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது, கோயில்களுக்கு போகிறது, இந்த மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸை கொடுப்பார். நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை திருமணம் ஆகாத நபர்கள்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, கான்டாக்ட், லவ், உல்லாசம், லக்ஸரி இதெல்லாம் கொடுப்பார். இதில் தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் எது தேவை எது தேவையில்லைங்கிறது என்னை விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ குரு நமக்கு 5ஆம் வீட்டிலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்தார். இப்போ குரு வந்து நமக்கு 6ஆம் வீட்டில் மறைய போகிறார். ஆக்சுவலா மகரத்துக்கு வந்து குரு வந்து ஒரு சுப கிரகம் இல்லை, அவர் வந்து ஒரு கெட்ட கிரகம் தான். இப்போ கெட்டவன் மறைகிறதுங்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனையான்னு பார்த்தா, இப்போ குரு வந்து நம்ம ராசியை பார்த்து கொண்டிருந்தார், இனி ராசியாதிபதியை பார்ப்பார். இப்போ 2ஆம் இடத்துல 7.5 சனியோடைய பாக்கி இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கே. அந்த 7.5 சனி நல்லிஃபை ஆகிறது, அந்த 7.5 சனி நீர்த்து போகிறது. இப்போ தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, ராசியாதிபதியையும் நமக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனத்தையும் பார்க்கிறது. இப்போ செவ்வாய் அங்க வந்த பிறகு ஆட்சி குரு உச்ச செவ்வாயை பார்க்கிறது. இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தொழிலைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா சுக்கிரனுக்கு நீசபங்க ராஜயோகம், நமக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி நீசம். இப்போ நமக்கு சத்ரு கிரகம் சூரியன் நீசமாகிறதுனால நமக்கு கெட்டவன் கெடுகிறான்ங்கிற ஒரு அமைப்பு. நமக்கு இங்கு ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நமக்கு சத்ரு கிரகமாக இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி, அவரால் அந்த சத்ரு வேலையை செய்ய முடியாது. ஏன்னா அவர் குரு பார்வை. இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸு, மெடிக்கலு, ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி செவ்வாய் குறிகாட்டக்கூடிய காரக தொழில் அமைப்புகள் இருந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு ஷுவர் ஜாக்பாட்,
லாபம் அப்படிங்கிறது இருக்கு. இது மேலோட்டமா எடுத்தேன் கவுத்தேன் நானும் கச்சேரிக்கு போனேங்கிற மாதிரி இல்லாமல் சாமர்த்தியமாக சாதுரியமாக புத்திசாலித்தனமாக மேலும் மேலும் தெளிவாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. லாபாதிபதி ஜீவனத்தையும் ஜீவனஸ்தானாதிபதியையும் பார்க்கிறது. இந்த இடத்தில் பூர்வ புண்ணியாதிபதியும் சேர்கிறது. இது எல்லாமே தொழில அபிவிருத்தி டெவலப்மெண்ட். முதல்ல வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறார், பிறகு ஜீவனாதிபதி சுகஸ்தானத்தை பார்க்கிறார். இது எல்லாமே நம்மை மேலும் மேலும் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புன்னு தான் எடுத்துக்கலாம். இப்போ கும்பராசிக்காரர்கள் எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, ராசிக்கு குரு பார்வை, குரு அதிசாரம் பெற்ற பிறகு மறுக்கப்படுகிறது. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, பாக்கியத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் ஏறக்கூடிய காலகட்டங்களிலும், பிறகு செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்களிலும், சுவாதியில செவ்வாய் இருக்கும்போது ராசியில் இருக்கக்கூடிய ராகுவே செவ்வாயாக செயல்படுவார். விருச்சிகத்தில் செவ்வாய் அமர்ந்து ராகுவை பார்க்கும் பொழுது செவ்வாய் ராகுவை தூண்டுவார். இப்போ இது சனியுடைய வீட்டில் சனியுடைய ராசியில ராகு இருக்கிறார். அவருக்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. ராகு தலை விரித்து ஆடுவார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, நம்மள ஒரு அன்அப்ரூவ்டு விஷயங்களுக்கு செய்ய தூண்டுவார். ஒரு பில் போடாமல் ஒரு பிஸ்னஸை செய்ய சொல்வார். வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு தெரியாமல், இப்போ நம்மளுடைய காம்படிட்டர்ஸே ஒரு வாடிக்கையாளர்கள் போல் உள்ள நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்க வருவார்கள். அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாமல் நாம் உள்ள போய் மாட்டிக்கொள்வோம். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும். பிறகு ராகு நம்மை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார். கூடுதலாக கவனம் வேணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, செல்ஃப் கண்ட்ரோல், மெடிடேஷன், யோகா, தியானம் செய்து கொண்டு அவசரப்படாமல் பதட்டப்படாமல் யோசித்து சொல்கிறேன். வரக்கூடிய நபர் இவ்வளவு பெரிய ஒரு தொகையை கொண்டு முன்னாடி வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள், செய்து கொள்ளலாம், இந்த இடத்தை முடித்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்தை வாங்கி கொள்ளுகிறேன்னு சொல்லுவார். பின்னாடி அதோட டபுள் மடங்கு நம்ம ஃபைன் கட்ட வேண்டியது வந்துடும். அதனால் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு அந்த தொழில்துறை சார்ந்த வல்லுநர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்ட பிறகு அதனை எடுத்து நடத்துவது புத்திசாலித்தனம். சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா, கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமைகள்லையும், வெள்ளிக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, திங்கக்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சில நேரத்தில் தவறான வரன் வரும். திருமணம் ஆனவர்களுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பொதுவாக பார்த்தோம்னா, இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு செவ்வாயோடைய இணைப்பு இதுதான் மைனஸ் பாயிண்ட். இந்த பக்கம் ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது நிறையா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை. தொழில் மற்றும் லாபம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அபிவிருத்தி பெறும். நண்பர்களே, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.